நான் கூட என்ன நினச்சிட்டேன்னா, இந்த நிக்கிதா உலகத்தில் இருக்குதா, இல்லை போய் சேர்ந்துடுச்சா, ஊரை காலி பண்ணியே போயிடுச்சா, ஒரு மோசடிக்காரி, பித்தளை கட்டக்காரி, அதாவது ஃப்ராடு, 420 அப்படின்ட்டு கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோமோ, ஓவராக பேசிட்டோமோ, ஒரு பெண்மணி என்றும் பாராமல், ஒரு பெண்ணென்றும் பாராமல் நாம் வந்து ஒரு பெண்ணாக இருந்து கொண்டே அவர்களை வந்து ரொம்ப கழுவி ஊற்றிட்டோமோ, நகை காணாமல் போச்சுன்னு சொன்னால் தூக்கி போட்டு மிதிப்பாங்க, அதில் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு காட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செயல்பட்ட ஒன்று உயிரே பறிக்கிற மாதிரி போகும்னு அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ தூரம் இது போகும், ஒரு உயிர் பலி ஆகும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. அதனால் நாம் கொஞ்சம் அளவு கடந்து அவங்கள திட்டோமோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வேதனைப்பட்டா, காணொலிகளை பார்த்தோன்னா அவங்க வேற ஒரு ஒப்பாரி வச்சு ஒரு ஆடியோ நேற்று வரைக்கும் என்ன பண்ணாங்க, நான் வீட்டை விட்டு போகலை, வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், நடமாட முடியலை அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் அவங்க வந்து நான் சாவி அப்படி கொடுத்தேன், சாவி இங்கே போச்சு, அது லேட்டாக வந்தார், அவர் தான் நகையை எடுத்துருப்பார், நாங்கள் இப்படி இப்படின்னு அந்த நகையை வந்து களவு திருடு போயிட்டு அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக என்னென்ன கதை சொல்லணுமோ அதை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னடானா பார்த்தா ஒரு காணொலி பார்க்க நேரிடுது. இப்படி ஒப்பாரி வைக்கிறாங்க. அவங்க அம்மா அழுறாங்களோ இல்லையோ, நான் அழுதுகிட்டு இருக்கேன், நம்பிருங்கப்பா, அம்மாவோட வலியை விட இந்த அம்மாவோட வலி ரொம்ப பெருசு, சரியா? அழுதுகிட்ருக்கேன், இந்த அளவுக்கு ஆகும்னு தெரியல, என் நகை காணாமல் போச்சு, தேடித்தாங்க அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு 500 ரூபாய் விவகாரம். என்கிட்ட இருந்தே 500 ரூபாய் வாங்கிட்டியாடா, நான் யார் அப்படின்னு நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு காட்டுன்னு காட்டணும்னு நினச்சி செய்த சம்பவம் தான் இந்த நகை பற்றிய சங்கதிகள். ஆனால் இப்போ அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா அப்படி உருக்கமாக பேசி அது வந்து நான் எப்போ ஏற்பட்டவள் தெரியுமா, எங்கள் அப்பா என்னாராக்கும், எங்கள் அப்பா நேர்மையின் மறு உருவமாக்கும் இருக்கலாம். இப்போ வந்து பிள்ளை தருதலையாக இருக்குங்கிறதுக்காக அப்பாவும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய இடங்கள்ல நல்ல அப்பா அம்மாவுக்கு பொறுக்கியும் தருதலையும் அநீதியும் நேர்மையற்ற முறையில் அதிகாரத்தை பயன்படுத்துபவர்களும் லஞ்சம் வாங்குகிற பொறுக்கி பிள்ளைங்களும் உண்டு. சில இடங்கள்ல அப்பா அம்மா படு மோசமாக லஞ்ச லாவணியத்தில் திகழ்வாங்க, அட்டூழியம் பண்ணுவாங்க. பிள்ளைகள் வந்து அதுக்கு நேர் மாற்றி வந்து ரொம்ப நல்ல பிள்ளைங்களா அந்த அம்மா அப்பாவோட அசிங்கங்கள் நாம் செய்யக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் உறுதியாக இருக்கிறோம். இந்த மாதிரி நிலைமைகளும் சில குடும்பங்கள்லாம் உண்டு. ஒருவேளை அவங்க அப்பா நேர்மையாக இருந்தாருன்னோ நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த பெண் நேர்மையற்றவர் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நேற்று தான் ஒரு அரசியல் பிரமுகர் வந்து ஒரு நாள் கல்யாணம் பண்ணி நான் பட்ட அவஸ்தை இருக்கே, கழுதையை கட்டிட்டு நான் பட்ட அவஸ்தை இருக்கே அப்படின்னு புலம்பி தள்ளினார். ஒரே ஒரு நாள் தான் கல்யாணம் கட்டி வாழ்ந்தேன், இப்படி ஓடி போயிடுச்சு. டைவர்ஸு கேட்கும்போது 10 லட்சம் வாங்கிட்டு தான் அவங்க அப்பா டைவர்ஸே தந்தான். அதனால் இந்த நகை விவகாரம் இது சொல்கிறது எல்லாமே கதை. இந்த பெண் வந்து நம்பிக்கைக்குரிய பெண் கிடையாது. இதுக்கு வேலையே 420 பண்ணுறது தான், வேலை வாங்கி தரேன்னு மோசடி பண்ணது எல்லாமே உண்மைதான். ஏதாவது கல்யாணம் கட்டின பாவத்துக்கு, தாலி கட்டின பாவத்துக்கு, ஒரே ஒரு நாள் வாழ்ந்ததுக்கே 10 லட்சம் வாங்கிட்டு போன டிமாண்டு கூடின பெண்மணியாச்சே. இப்படிப்பட்டது வந்து கண்டிப்பாக வயலில் உண்மையெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இது பண்ணாங்க, சொல்லியிருந்தார். இப்போ இந்த அம்மா நேர் மாற்றி என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து என்னை கல்லூரிகளில் கேட்டு பாருங்கள், என்னை வந்து மாணவர்கள் அவர்கள் அவ்வளவு விரும்புவார்கள், ஒரு பாம்பு வந்தால் கூட நான் கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேங்க. ஏங்க அது உங்கள் சாஸ்திரம், நீங்கள் கடவுளாக நினச்சி கூட பாம்பை விடுவீங்க, அதை போயெல்லாம் எடுக்க முடியுமா? சரி அதை விடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து எறும்பு ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட கையை வச்சு எடுக்க மாட்டாங்களாம், வலிக்குமா. அதனால வலிக்கவே வலிக்காத கரண்டியை வச்சு எடுத்து அதை ஒட்டு போயிட்டு வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு தான் அவங்க வந்து சமைக்கவே ஆரம்பிப்பாங்களாம். அதாவது எறும்புக்கு கூட அவர்கள் துன்பம் விளைவிக்காதவர்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குக்கர் எறும்பு சொல்லும்போதே நமக்கு கொஞ்சம் கதை அளக்குறாங்களோ அப்படின்னு தோணிருச்சு. அப்புறம் அழுறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அழுறதை பார்க்கும்போது நமக்கு என்ன மனசில் தோணுச்சுன்னா, இவ்வளோ தூரம் ஆகும்னு தெரியாது, நகை காணாமல் போச்சுன்னா ஒரு 4 மிதிப்பாங்க உண்மையை சொல்லடான்னு. அந்த மிதிச்சுட்டு விட்டுருவாங்க. இவன் நான் எடுக்கலன்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் முடியலை வேணும்னு சொல்லி விட்டுருவாங்க. இல்லை இவனை 4 மிதிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு இந்த அம்மா நினைக்க போய் இப்படி ஆயிடுச்சு போல் அப்படின்னு நம்ம நினைக்கலாங்கும்போது அப்படி நினச்சிட்டு அடுத்த காணொலிகளுக்கு போகிறோம். சமூக வலைதளத்தில் திருப்பி இது சம்மந்தமாக பார்க்கும்போது கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது மாவட்ட ஆட்சியருக்கு இவர்கள் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் எழுதிய கடிதம். அதாவது இந்த பேராசிரியர் எங்களை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறார், இந்த பேராசிரியரின் திமிரு தாங்க முடியலை, அட்டூழியம் தாங்க முடியலை, அகங்காரிக்கிட்ட நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். அதாவது அந்த மாதிரி பொருள்படும்படியா அகங்காரி எங்கள் பேராசிரியர்னு எழுத முடியுமா? முடியாது. அந்த மாதிரி பொருள்படும்படியா இதோட டார்ச்சர் தாங்க முடியலை, எங்களுக்கு வேறு பேராசிரியரை போடுங்கன்னு உலக வரலாற்றிலேயே மாணவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வச்சதா நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். இந்த பெண்மணி இயற்கையிலேயே சுவாபத்திலேயே அடிப்படையிலேயே ஒரு திமிரின் மொத்த உருவமாக இருந்திருக்காரு. ரொம்ப வந்து நான் தான் அகம்பாவத்தின் உச்சமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது.
அப்பா தாசில்தாராக இருந்தனால அந்த ஒரு சுகபோக, அந்த ஒரு அதிகாரத்துவமான வளர்ப்பு, அதாவது அந்த அதிகார என்ன சொல்கிறது, ஒரு அதிகார மமதையோடு வளரும் சில பிள்ளைங்க. எங்கள் அப்பா என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மமதையோடு அது வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அப்புறம் அப்பாவோட நண்பர் தான் அந்த மத்திய அரசில் வேலை பார்க்கக்கூடிய இவர்களுக்கு இப்போ உறுதுணையாக இந்த அஜித்குமார் வழக்கில் கூட ஏஎஸ்பிக்கு டிஎஸ்பிக்கெல்லாம் உத்தரவு விட்டது அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மத்திய அரசில் வேலை பார்க்கக்கூடிய ஐஏஎஸ் அவர்கள் தன்னுடைய அப்பாவுடைய நண்பியாக இருந்திருக்காங்க. இப்போ இப்படி எல்லாரும் நண்பினா தவறாக இல்லை, வேலை பணி ஸ்தலங்களில் ஒன்றா வேலை பார்க்குறதுல தெரிஞ்சவங்களாக இருந்திருக்காங்க. அப்போது இப்படி இருக்கும்போது இவர்களுக்கு பல தரப்பட்ட இன்ஃப்ளூயன்சஸ், இவங்க மட்டும் இல்லை, நிறைய அதிகாரிகளோட நல்ல ஒரு நட்புலையோ நல்ல ஒரு இணக்கத்திலேயோ, அதாவது பெரிய மேலிடம் எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது. அப்போது கண்டிப்பாக இவங்க அந்த அவர்களினுடைய இன்ஃப்ளூயன்ஸால், அந்த அழுத்தத்தினால தான் இந்த பையனுக்கு ஒரு காட்டணும்னு நினச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. இதுக்கடையில் எனக்கு ஸ்டாலினோட நீங்கள் ஐயா ஸ்டாலினோட இணைச்சி பேசுகிறீங்க, எனக்கு அங்கே பழக்கம் இருக்கும்னு நினச்சி பேசுகிறீங்க, என்னோட பர்சனலில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொலைக்கு காரணமாக அமையும் போது ஒரு பொய் விளக்கு, ஒரு 500 ரூபாய் பேரம் பேசுனதுக்காகவோ, இல்லை உங்ககிட்ட அந்த அஜித்குமார்ங்கிற இளைஞன் கொஞ்சம் அப்படிதான் மேடம் எல்லாம் முடியாது, 500 ரூபாய் தரேன்னா தாங்க அப்படின்னு கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் காட்டுவீங்கன்னா நீங்கள் ஒரு பொல்லாத பெண்ணுன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் யாரும் அவதூறாக சொல்லலை. நீங்கள் அவதூறாக நடந்திருக்கீங்க, நீங்கள் மோசடி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வேலை வாங்கி தரதா சொல்லி 16 லட்சத்துக்கிட்ட ஏமாற்றிருக்கீங்க, உங்கள் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு, அதெல்லாம் பொய் கிடையாது. அப்போ நாங்கள் மோசடின்னு தான் சொல்லுவோம். அதை உங்களால் பாதிக்கப்பட்டவங்க கண்ணீர் சிந்துறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு பொல்லாத ஆசிரியருங்கிற பேரை வாங்கி மாவட்ட ஆட்சியர் கையில் வரைக்கும் அந்த கடிதம் போய் கிடச்சிருக்கு. அப்பவும் நீங்கள் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இது மாதிரி பெரிய பெரிய ஆட்களை வச்சு, கலெக்டர்ஸ் செயலாளர்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா பணியிட மாற்றத்தையும் கேன்சல் பண்ண வச்சுருக்கீங்க. இந்த வருடம் கல்லூரி திறந்த பிறகும் நீங்கள் ஒரே ஒரு நாள் தான் வேலைக்கு போயிருக்கீங்க, அதுக்கடையில் இந்த சிக்கல்லாம் மாட்டிட்டீங்க, தலைமுறை ஆகிட்டீங்க, கேட்டால் வீட்டை பூட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோன்னு போய் வேற உங்களை பொதுமக்கள் கையங்களவுமாக கோவைக்கு அருகில் பிடிக்கிறாங்க. திருப்பி உங்களை பிடிச்சிட்டு 100க்கு தகவல் கொடுக்குறாங்க, லாக் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. 2 மணி நேரம் ஆகி வரலைன்னு திருப்பி ஃபோன் பண்ணால் அனுப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட அவங்க லாக் பண்ணி வச்ச ஏரியாவோட காவல்துறைக்கு ஃபோன் பண்ணால் அஜித்குமார்னு ஒரு சம்பவமே நடக்காத மாதிரியும் என்னவோ மாதிரி. அப்படியா, சரி, என்ன யார் உங்கள்கிட்ட சொன்னா? அப்படியா, உண்மையிலே குற்றவாளியை பிடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த அஜித்குமார் வழக்கில் இந்த பொல்லாத பொம்பளையோ மேலே உங்களுக்கு கோபமும் இவர்கள் செய்த அநியாயத்துக்கு கண்டிப்பாக தண்டிக்கப்படணும்னு உங்களுக்கு தோணி இருந்ததுன்னா அந்த காவல்துறை எவ்வளோ வேகமாக செயல்பட்டுருக்கோம். விடாதீங்க, பிடிங்க, நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் சம்மந்தப்பட்ட அந்த இது காவல் நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக இவங்களை விசாரணைக்கு உட்படுத்த முடியணுமா, இல்லை கைது பண்ணணுமா, என்ன ஏதுங்கிறத விசாரிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இல்லை, தப்பிக்க அவங்க இருந்தால் உங்களுக்கு என்னங்க, அவங்க கொலையே பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு என்னங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்க, அவங்க பெரிய இடங்க, மேலிடத்தோட ஆளுங்க, அவங்களெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு மட்டும் வாயால் சொல்லலை. ஆனால் அவங்க கேட்குற விதம், பேசுகிற விதம், இது எல்லாத்தையும் தான் சொல்ல வராங்கன்னு நம்மளால் யூகிக்க வைக்க முடியுது அப்படிங்கிறது தான் உண்மை. சார் சொல்லுங்கள். வீரகுமார் சார். ஆமாங்க சார், பொள்ளாச்சியில் அந்த தினேஷ்குமார் கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமாம் சார், 2 பேர் அங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். காவல்துறை கண்ட்ரோலுக்கு கூப்பிட்டேங்க, 100க்கு கூப்பிட்டேன், லோக்கல் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க சார். ஓகே சார். பிடிச்சி வைங்க, 12 மணிக்கு இது தடுத்து நிப்பாட்டுங்க, 2 மணி நேரம் நிற்க வச்சிருந்தோம், கடைசியில் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க சார். விட்டுருங்கட்டாங்க. யார் சார்? சார் அந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்தாங்க சார். இருங்க. மேலிடமும் இவங்களை காப்பாற்றுது, மேலிட தரப்பின் கைப்பாவைகளாக, கைக்கூலிகளாக, கூலிப்படையினராக இப்பவும் இந்த கூலிப்படையினராக தான் நீங்கள் மாறிட்டீங்களேன்னு நீதிமன்றம் கடிந்து கொண்டு அந்த 6 பேரை 6 ஏவல் துறை, அதாவது கசாப்பு கடையில் வேலை பார்க்க வேண்டியதெல்லாம் ஏவல் துறையில் உட்காந்துருக்கு இல்லையா, அந்த 6 பேரை கைது பண்ணி அடைச்ச பிறகு கூட இப்பவும் காவல்துறை எப்படி தான் இருக்குது, அதே மெத்தனை போக்கு தான். ஏப்பா மேலிடம் நாங்கள் தொடமாட்டோம், பொத்திட்டு போங்க, பேசாமல் உங்கள் வேலையை பார்க்க போகையா அப்படிங்கிற மாதிரி தான் நடக்குதுன்னா, அப்போ இன்னமும் இந்த பெண்மணியை மேலிடங்கள் காப்பாற்றுகிறது, மேலிடத்தின் கூலிப்படைகள் இன்னும் கூலிப்படைகளாக தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் முதல் குரலாக ஒலித்தார் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ அவரோட குரலை காணோம், ஒலியை காணோம். ஏன் காணோம்? ஏன் நீங்கள் அதான் 6 பேரை கைது பண்ணியாச்சே, இனிமேல் என்ன எதுக்கு குரல் கொடுக்கணும்லாம் கேட்கக்கூடாது. 6 பேர் அம்புகள் தான் எய்தவர்கள். இந்த பொய் வழக்கு போட்ட இந்த ஃப்ராடு 420 பெண்மணி இருக்குதே பித்தலாட்டக்காரி, இந்த நிக்கிதா அந்த பெண்மணியும்
இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்து, அதாவது ப்ரொசீஜர் படி வழக்கு பதிக்காமல் இவ்வளவு காரியங்களை செஞ்சால் அத்தனை மேலிடமும் மேலிடத்துக்கு மேலிடமும் தான் இன்னும் கைது செய்யப்படணும், இன்னும் விசாரணை வளையத்துக்குள்ளே வரணும், அவங்களும் தண்டிக்கப்படணும். அதுக்காக தான் இன்னும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 6 பேரோட கைதோட இது நிப்பாட்டக்கூடிய வழக்கே கிடையாது. 6 பேர் மேலிடம் சொல்லி தங்களுடைய வெறியை தீர்த்து கொண்ட அம்புகள். எய்தவர்கள் இன்னும் ஒரு கூட்டமே இருக்குது, கும்பலே இருக்குது. அந்த கும்பலையும் சேர்த்து இது பண்ணணுங்கிறத நம்மளுடைய கோரிக்கை. அதுக்காக தான் இன்னும் வலைதளங்களில் நல்லவர்கள், நடுநிலையாளர்கள், எந்த பக்கமும் சாராதவர்கள், மனிதனையும் கொண்டவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி மொத்த மேலிடமும் சேர்ந்து இந்த ஒத்த மகன் இறப்புக்கு காரணமான இந்த குற்றவாளியை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்லிக்கிறேன். அதனால் நீதி கிடைக்கல. எல்லாரும் இந்த டாக்டர் ஷர்மிளா, அதாவது திமுக எம்எல்ஏவோட பொண்டாட்டின்னு நினைக்கிறேன், மனைவின்னு நினைக்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் இது வரைக்கும் வெறும் டாக்டர் ஷர்மிளாவாக தான் அவங்கள எனக்கு தெரியும். ஏதோ நாடகத்தில் நடிச்சிருக்காங்க, சினிமாவில் நடிச்சிருக்காங்க, ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு அறிவாளி. இந்த அறிவாளி போய் இப்படி திமுகங்கிற ஒரு திருட்டு காவியத்துக்கு, திருட்டு திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குதே, இவங்க என்ன தான் படித்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது சமீபத்தில் தான் தெரிய வந்து அது திமுக எம்எல்ஏவோட மனைவி. அதனால தான் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சனால அதை வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இவங்க ஊபியில் 500, மத்திய பிரதேசத்தில் 500 பேர் செத்தாங்க. இங்கே கொஞ்சம் தானங்க செத்தாங்க, அங்கே 500 பேர் செத்துருக்காங்கங்க. இங்கே வெறும் 24 தாங்க செத்தாங்க. செத்தது உங்கள் வீட்டு ஆட்களாக இருந்தால் தெரியும். வெறும் 24 இல்லை ஐயோ அம்மா போச்சே அப்படின்னு அலறுவீங்களா அப்படிங்கிறது. அடுத்தது எங்கள் ஊபி 500 நடக்குது, மத்திய பிரதேசத்தில் 500 நடக்குதுன்னா அதை தட்டி கேட்குற, அதை வந்து நக்கல் பண்ண வேண்டிய இடத்துல, அதை சுட்டி காட்டி வந்து பாஜகவை வீழ்த்த வேண்டிய இடத்துல உங்கள் திமுக அரசு தான் இருக்குது. மற்ற கட்சிகளெல்லாம் பாஜகவை எதிரி, இனத்தின் எதிரி, மனித குலத்தின் எதிரின்னு சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் அதை சுட்டி காட்ட தான் செய்யுது. மோசமான ஆட்சின்னு தான் சொல்லுது. யாரும் பாஜகவை நல்ல ஆட்சி நீங்கள் சொல்லலை. அதனால் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் குதூகலம் அடைஞ்சிருங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்குற இடத்துல இல்லை. ஏன்னா அதான் மனித குலத்தின் எதிரின்னு நாங்கள் முத்திரை குத்திட்டோமே. பிசாசுக்கிட்ட போய் என்னது எதிர்பார்க்க முடியும்? அது பெரிய பேய், நீங்கள் சின்ன திமுக மாநில பேய். அது வந்து மத்திய பேய், இது மாநில பேய். இல்லை அது ஒந்திய பேய், இது வந்து மாநில பேய். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அமீர் அப்படிங்கிற ஒரு இயக்குனர், இதில் வந்து எடப்பாடி மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்காட்டால் தான் நம்ம வருத்தப்பட்டிருக்கணும். ஸ்னோலின் வாயில சுட்டு கொன்னப்ப டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதல்வர் தான் எடப்பாடி. 7 நாள் கழித்து பெரிய போராட்டமாக வெடித்த பிறகு தான் அவர் நடவடிக்கையை எடுத்தார். ஐயா அமீர் அவர்களே, இங்கே அப்படிதான். இங்கேயும் முதல்ல அவங்க அம்மா அப்பா இதை வெளிச்சத்துக்கு, அந்த அம்மா பையனோட அம்மா தம்பி இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த உடனே திமுக கவுன்சிலர், திமுக சேர்மன் எல்லாரும் போய் அவங்க வீட்டில் இதை வெளியில் சொல்லாதீங்கன்னு அடக்கி வாசிங்க, இதை வந்து இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி பேரம் தான் பேசினாங்க. 10 லட்சம் ஆரம்பிச்சு, 20 லட்சம் ஆரம்பிச்சு, 30 லட்சம் ஆரம்பிச்சு, 50 லட்சம் வரைக்கும் போனாங்க. சரியா? அவங்க அதுக்கு மசியலை. அப்படி அவங்க மசிஞ்சாலும் அவங்க வந்து இதை வந்து அடக்க முடியாத அளவுக்கு அங்கே வழக்கறிஞர் ஹென்றி தீபன் தலைமையிலான நாம் தமிழரில் பயணிக்கக்கூடிய வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா, தீரன் திருமுருகன் போன்றவங்களோட செயல்பாட்டுனால அதை அமுக்க முடியாமல் வெடிச்சு செதறி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசி 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 இன்னும் மிச்சம் இருக்கிற குற்றவாளிகளையும் பிடிச்சி உள்ளே போடுங்க, தண்டனை வாங்கி கொடுங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் 3 நாள் கழிச்சு தான் இந்த கைது நடவடிக்கையை பண்ணார். அந்த அம்மா அப்பா சொன்ன உடனே புகாரை எடுத்து 6 போலீஸையும் கைது பண்ணலை, நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. இனிமேல் நம்ம செத்தோம், தொலைஞ்சோம், ஒளிஞ்சோம், நீதிமன்றம் நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நச்சு வச்சு தள்ளுமே அப்படிங்கிற ஒரு இதில் தான், வேகத்தில் தான் கைது பண்ணிச்சு. அப்படி இருந்தும் இன்னும் இதுக்கு காரணமான ஏஎஸ்பி இன்னும் மேலிடங்களை எல்லாம் ஒன்றுமே செய்யாமல் சும்மா தான் வச்சுருக்கு. ஏஎஸ்பியோ டிஎஸ்பியோ காத்திருப்போர் பட்டியலில் தான் வச்சுருக்கே தவிர இதை கைது பண்ணல. ஏன்னா போய் விசாரித்து இது பண்ணுங்க, ப்ரொசீஜர் படி வேண்டாம், காதும் வச்ச மாதிரி விசாரித்து நகை மீட்டு கொடுங்கன்னு சொன்ன அவங்களும் தப்பு தான். ஏன்னா அவங்க ப்ரொசீஜர் படி தான் செய்ய சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாததுக்கு, சொல்லாதனால இந்த கொலை நடக்க அவங்க காரணமாக இருந்திருக்காங்க. அதனால் அவங்க மேலே நடவடிக்கை வேணும் அப்படிங்கிறது தான். அப்போ அதை காப்பாற்றி விடுற முதல்வரை நீங்கள் எப்படி மெச்ச முடியும்? 6 பேரை கைது பண்ணி போட்ட உடனே எப்படி முதல்வர் நல்லவராயிட முடியும்? அவர் வந்து அந்த அம்மாவுக்கும் தம்பிக்கும் பேசுகிறாரு, ஆறுதல் அளிக்கிறாருன்னா ஆறுதல் அளிக்கிறதுல முதல்வரோட வேலை. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதபடி இந்த ஆட்சியில் 24 நடந்து 25ன்னு சொல்கிறதே வெட்கக்கேடு. அது கூட நடக்கக்கூடாது. அதாவது எங்கேயோ உண்மையிலே தவறுதலாக ஒரு பாத்ரூமில் வலிக்க விழுந்துட்டா அது வேறு விஷயம். இல்லை தவறுதலாக ஒன்று நடந்து உயிர் போகிறதுங்கிறது வேறு விஷயம். அதில் அமீர் ஒரு இது சொல்லியிருப்பார், ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். உண்மைதான். தனியாக 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, வார்த்தை தடிக்குது, ஏன் வார்த்தை தடிக்குது, சண்டை போட்டுப்போம், ஒன்றுக்கு அடிச்சுக்கிட்டு கிடைக்கிற ஆயுதத்தை வச்சு அடித்தோ கொன்னு ஒரு இறப்பாயிருது. இதுக்கு வந்து அரசு பொறுப்பேற்க முடியாது. ஆமாம், உண்மைதான். அது ஒரு தனி மனித பிரச்சனை, அதுக்கு அரசு பொறுப்பேற்க முடியாது. இது தனி மனிதனோட சைக்கோத்தனம், வெறித்தனம், இல்லை அந்த நிமிஷத்தில் என்ன செய்யறோம்னு தெரியாமல் எதையோ செஞ்சு மாட்டிக்கிறது, இல்லை கொலகாரனாக வருது. இதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டாம். அதுவும் இந்த அஜித்குமார் வழக்கம் ஒன்றா? அந்த 6 காவலர்களுக்கும் அந்த அஜித்குமாருக்கும் உள்ள தனிப்பட்ட விவகாரமா?
ஒரு பெண்மணி பொய் புகார் கொடுத்து அதை விசாரித்து கொஞ்சம் அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு மேலிடம் அழுத்தம் கொடுத்ததுல வந்து கம்பி, கடப்பாரை, வத்தல் பொடி அடித்த அடியில் தலை மூளையில் அடிபட்டு வலிப்பு வந்திருக்கு, நாக்கில் வெட்டுப்பட்டிருக்கு, உதட்டில் வெட்டுப்பட்டிருக்கு, விலா எலும்புக்கு இடையில வந்து கம்பை வச்சு மூச்சு முட்டை அழுத்தம் கொடுத்துருக்காங்க, அங்கே இங்கே நகைக்கீரல், கை காலில் சிகரெட்டு சூடு, இப்படி எக்கச்சக்க டேமேஜஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்படி தனி மனித பிரச்சனையாகும்? இது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இது கசாப்பு கடையில் வேலை பார்க்க வேண்டிய ஆட்களை கொண்டு போய் போலீஸாக போட்டதுனால வந்த விளைவு. அதாவது லஞ்சம் வாங்கிட்டு காசை வாங்கிட்டு வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்கிறதுனால வரக்கூடிய விளைவு. வேற எதுவும் கிடையாது. இது தனி மனித பிரச்சனை கிடையாது. அமீர் அவர்களே, ஒரு வழக்கை பற்றி பேசும்போது தனிப்பட்ட சம்மந்தமே இல்லாமல் ஒரு உதாரணத்தை சொல்லி நீங்களாம் எப்படி இயக்குனரா நீங்கள், அதனால தான் ஒரு வேளை இப்படி டப்பா இயக்குனராக ஒதுங்கி போயிருக்கீங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அழகாக உண்மையே உள்ளதுபடி அழகாக சொல்லுங்கள். இப்போ ஆறுதலாக பேசின உடனேயோ நீதிமன்றத்துக்கு போன பிறகு கைது செய்யும் முதல்வரையோ பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நெருக்கடி ஆன பிறகு இது வந்து தேர்தலில் எதிரொலிக்குங்கிற பயம் வந்த பிறகு அதுக்கப்புறம் உதறி நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. மரணம்னு ஒன்று வந்த உடனே அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணணும். அதுக்கப்புறம் விசாரித்து உண்மை என்னன்னு நீங்கள் கொண்டு வாங்க. அது வேற விஷயம். அதுதான் முறை. அதனால் சும்மா இந்த திமுகவை துதிப்பாடுறதை விட்டுக்கிட்டு கொஞ்சம் நியாயமாக ஒருத்தரும் பேசுங்க அப்படிங்கிறத. ஏன்னா நீங்கள் எல்லாம் எப்படி அநியாயமாக பேசி ஒரு கட்டத்தில் உங்கள் வீடுகளில் இதெல்லாம் நடந்துட போகுது. அந்த ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கணும். நாம் வந்து ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சோம்னா அந்த அநியாயம் நமக்கு பேக் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கட்டும். அது ஒரு இறை அச்சத்தின் வெளிப்பாடு. ஏன்னா எல்லாமே அப்படிதான். நீங்கள் நல்லது எல்லா வேதமும் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லதை அறுப்பீங்க, நீங்கள் கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது தான் அறுப்பீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்கள் அநியாயமாக ஒருத்தனுக்கு குரல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அநியாயம் வரும்போது, அதாவது ஒரு இடத்துல அநியாயம் நடக்கும்போது நீங்கள் அந்த அநியாயத்துக்கு குரல் கொடுக்காம அதிகார வர்க்கத்துக்கு நியாயப்படும்படியாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்து நீங்கள் நெருக்கப்படும் போது உங்களுக்காக குரல் கொடுக்க ஒருத்தரும் வரமாட்டாங்க. நமக்கு ஒரு அநியாயம் நடந்தால் கை கொட்டி சிரிக்கிறாங்களோ, நம்ம வந்து புறக்கணிக்கப்பட்டோமோ, ஒருவேளை அநியாயத்தின் பிடியில் மாட்டிக்கிட்டு நம்ம தவிச்சா கூட ஒரு மனிதாபிமானம், மனித நேர்மைங்கிறது என்னதுன்னா, விலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசமே என்னதுன்னா, நியாயப்படி நடக்கணும், நியாயத்துக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது அதிகார வர்க்கமோ ஏழையோ பாளையோ எதுவும் கிடையாது. நியாயம்னு வந்துட்டா பாரபட்சம் இல்லாமல் பேசணும் அப்படிங்கிறது தான் நியதி. அதனால் சும்மா அந்த திமுக உங்களை வந்து அந்த சாபர் சாதிக்கு அந்த மேட்டரில் வந்து இந்த திமுக காப்பாற்றிட்டு, அதுக்காக நீங்கள் குற்றவாளி நான் சொல்ல வரல, நீங்கள் சாதாரண ஒரு நண்பன் நினச்சி கூட பழகிருக்கலாம், அதை விட்டு தள்ளுங்க. ஆனால் ஒருவேளை உங்களை காப்பாற்றிட்டு அப்படிங்கிற நன்றி கடனுக்காக பேசுகிறீங்கன்னா அதுவும் அபத்தம் தான். ஏன்னா இது வரைக்கும் வினை விதைத்தவன் வினையை அறுத்து தான் உலக வழக்கமே. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தான். அதனால பயந்து எடுத்து நியாயம் நேர்மையுமா முடிஞ்ச வரைக்கும் நடந்துக்கோங்க, பேசுங்க. இல்லாட்டி வாயை வச்சுட்டு அமைதியாட்டாவது போயிருங்க.